என் பேர் ரிஷி, செகண்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். நாங்கள் IoT அப்ளை லேப் மூலமாக வந்து Rfid அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். 3 காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நாங்கள் ஆர்டினோக்கு பதிலாக நாட் MCUன்னு ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து ஒரு வைஃபை மாடியூல் அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு RFID ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு NFC டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷனலாக ஒரு பஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கும்போது இல்லை வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி ஒரு பீப் சவுண்டு ஜெனரேட் பண்ணுறதுக்காண்டி ஆப்ஷனலாக ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். என் கையில் இருக்கிறது வந்து NFC டேகு. ஸோ இதை வந்து இதுக்கு பதிலாக நம்ம RFID கார்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேம் மெக்கானிசம் தான். ஸோ இந்த NFC டேக்குள்ளே ஒரு சின்ன ஆண்டனா ப்ளஸ் வந்து ஒரு சர்க்யூட் இருக்கும். ஸோ இது எப்படி பவர் அப் பண்ணலான்னா, இதுக்கு தனியாக எலக்ட்ரிசிட்டி எதுவுமே கிடையாது, பேட்டரிஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நான் வந்து இதுக்கு பக்கத்தில் இதை கொண்டு போயிட்டனால இதில் வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து இன்டெக்ட் ஆகும். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் ஃப்ரீக்வன்சியை வந்து இது எனர்ஜியாக எடுத்து எலக்ட்ரிசிட்டியாக யூஸ் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டேட்டா இருக்குது. அதாவது யாரோட எந்த ஸ்டூடெண்ட்டோட இது அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேம் இருக்கும். ஸோ அவங்களோட நேம் வந்து இதில் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஒன்ஸ் வந்து இதில் நான் வந்து பக்கத்தில் கொண்டு போயிட்டனாலே ஒரு பீப் சவுண்டு கேட்கும். ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இது இந்த NFC டேக்ல இருந்து டேட்டா, அதாவது அந்த நேம் வந்து இந்த NFC ரீடர் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன நடக்கும்னா, NFC ரீடர் வந்து அந்த நேமை வந்து இந்த நாட் MCUக்கு சென்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நாட் MCU வந்து ஒரு வைஃபை மாடியூல். ஸோ இந்த வைஃபை மாடியூல் என்ன பண்ணுவோம்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு கூகுள் ஷீட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அட்மின் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அட்மின் கூகுள் ஷீட்ஸுக்கு வந்து அந்த நேம் வந்து அட்டெண்டன்ஸாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அந்த கூகுள் ஷீட்ஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கூகுள் ஷீட்ஸை வந்து நம்ம நிறையா ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது ஒரு ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால கூகுள் ஷீட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து இதை வந்து நாங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சர்வராகவே கிரியேட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.